Students, last class system of resistors பார்த்தோம். அடுத்தது heating effect of current, Joule's law, application of heating effect இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக்கு consumption of electric energy. Consumption of electric energy consumed both in houses and industries. Consumption of electric energy based on two factors: amount of electric power and duration of usage. Electrical energy consumed is taken as the product of electric power and the usage of time. For example, if 100 watt of electric power is consumed for 2 hours, then the power consumed is 100 into 2, that is 200 watt hour. அதாவது எலக்ட்ரிக் எனர்ஜி தேவை. இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி எங்கெங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வீடுகள்லேயும் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள்லேயும் நமக்கு தேவைப்படுது. இதை ரெண்டு ஃபேக்ட், அதாவது இந்த தேவையோட அடிப்படையில் நம்ம இதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர், நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அடுத்தது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், யூசேஜ் ஆஃப் டியூரேஷன். இது ரெண்டை பொறுத்து தான் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜியை நம்ம, அதாவது என்ன, எதை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்கிறோம். Electrical energy consumed is taken as the product of electric power and time of usage. The electric energy consumed அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ டைம் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. இப்போது நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற இப்போ 100 வாட்ஸ் பல்புன்னு வச்சுக்கலாம். அது ஒரு 2 ஹவர்ஸ் க்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ண அந்த எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 into 2 equal to 200 வாட் ஹவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் மெஷர்டு அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் வாட் ஹவர். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை, கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜியை மெஷர் பண்ணுற யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஹவர். The SI unit is watt second. In practice, a larger unit of electric energy is needed. This larger unit is kilowatt hour, kWh அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். கிலோவாட் ஹவர். For 1 kilowatt hour is otherwise known as 1 unit of electric energy. அதாவது எலக்ட்ரிக் கன்சம்ஷனோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா வாட் செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதே அதிகமான அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜியாக இருந்தால் அதை கிலோ வாட் ஹவர், கேடபிள்யூஹெச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1 கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறத 1 யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா யூனிட்டில் தான் ரீடிங்ஸ்லாம் நோட் பண்ணுவாங்க. அப்போ 1 யூனிட் அப்படிங்கிறது 1 கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்கிறோம். 1 கிலோவாட் ஹவர் மீன்ஸ் an electric power of 1000 watt has been utilized for an hour. ஒரு மணி நேரத்தில் 1000 வாட்டை யூஸ் பண்ணுறோம்னா அது 1 யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் 1 கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்கிறோம். 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட் ஹவர். 1000 இன்ட்டு ஹவருக்கு 60 செகண்ட்ஸ் இன்ட்டு 60 மினிட்ஸ். அப்போ வாட் செகண்டு. அப்போ என்ன, 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 3.6 இன்ட்டு 10⁶ ஜூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட். வீட்டு உபயோக மின்சுற்று. இப்போ நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற அந்த சர்க்கியூட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். The electricity
produced in power station is distributed to all domestic and industrial consumers through overhead and underground cables. அதாவது நமக்கு எங்கேருந்து இந்த பவர் ஸ்டேஷன்ஸில் இருந்து நமக்கு கரண்ட்டு எலக்ட்ரிக் எனர்ஜியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை டொமஸ்டிக் அண்டு இண்டஸ்ட்ரி கன்சியூமர்ஸ், அதாவது வீடுகளுக்கும் அப்புறம் தொழிற்சாலைகளுக்கும் பகிர்மானக்கூடிய நுகர்வோர் வந்து கரண்ட்டை அண்டர் கிரவுண்ட் கேபிள் மூலமாக வந்து அல்லது ஓவர்ஹெட் கேபிள் மூலமாகவும் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். The diagram which shows the central scheme of domestic electric circuit, அதாவது இப்போ டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோட டயக்ராமை கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். In our home, electricity is distributed through a domestic electric circuit wired by electricians. இப்போ நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை கேபிள்ஸ் ஒயர் மூலமாக நமக்கு எலக்ட்ரீஷியன்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்க. The first stage of domestic circuit is to bring the power supply to main box from the distributional panel. இப்போ நமக்கு பவர் ஸ்டேஷன்லேருந்து கிடைக்கிறத அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேனலுக்கு கொடுப்பாங்க. அந்த பேனல்லேருந்து நம்ம டொமஸ்டிக் சர்க்கியூட்டோட மெயின் பாக்ஸுக்கு கரண்ட்டை சப்ளை பண்ணுவாங்க. such as டிரான்ஸ்ஃபார்மர், அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டிரான்ஸ்ஃபார்மர், மின் விசை மாற்றி அப்படின்னு சொல்கிறோம். த இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் ஆஃப் த மெயின் பாக்ஸ், இந்த மெயின் பாக்ஸோட அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏ ஃபியூஸ் பாக்ஸ், ஃபியூஸ் ஒயர் அட்டாச் பண்ணியிருக்கிற ஃபியூஸ் பாக்ஸு அண்ட் ஏ மீட்டர், எவ்வளோ யூனிட்டு நம்ம கரண்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணுறோம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மீட்டர் பாக்ஸ் இருக்கும். இது ரெண்டும் தான் அந்த மெயின் பாக்ஸில் இருக்கும். த மீட்டர் இஸ் யூஸ் டு ரெக்கார்டு த கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மீட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜியை, நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக் எனர்ஜியை நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறது தான் அந்த மீட்டரோட ஒர்க்கு. த ஃபியூஸ் பாக்ஸ் கண்டைன் எய்தர் ஃபியூஸ் ஒயர் ஆர் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர், எம்சிபி. அதாவது எம்சிபி அப்படின்னா மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு பேர். நம்ம மெயின் பாக்ஸில் ஒரு மீட்டர் இருக்கும், அடுத்ததாக ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கும். அந்த ஃபியூஸ் பாக்ஸில் ஃபியூஸ் ஒயர் இருக்கும் அல்லது எம்சிபி அப்படிங்கிற மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கரு இருக்கும். த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபியூஸ் ஒயர் ஆர் எம்பிசி டு ப்ரொடெக்ட் த household electrical appliances from overloading due to excess current. இந்த ஃபியூஸ் பாக்ஸோட ஒர்க் என்ன, அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான ஓவர்லோடு, அதாவது அதிகப்படியான மின் அழுத்தம் பாஸ் ஆகிறப்ப அது டைரெக்டாக சர்க்கியூட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிற மற்ற அப்ளையன்சஸ் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் பாதிக்காமல் இப்போ அதாவது பாதுகாக்கப்படுறது தான் அதோட வேலை. ஃபியூஸ் ஒயர் வந்து ஏன் அப்படின்னா ஃபியூஸ் ஒயரு அதாவது லோ மெல்ட்டிங் பாயிண்ட், ஹை ரெசிஸ்டன்ஸ், சீக்கிரமாக உருகும் தன்மை கொண்டது. அதனால் ஓவர்லோட் ஆகுறப்ப சீக்கிரமாக அது மெல்ட் ஆகி சர்க்கியூட்டோட கனெக்ஷனை கட் பண்ணிடும். இந்த மாதிரி கனெக்ஷனை கட் பண்ணுறதுனால டைரெக்டாக கரண்ட்டு டொமஸ்டிக் சர்க்கியூட்டு ஃபுல்லாக பாஸ் ஆகாமல் தடுக்கப்படுது. அப்போ சர்க்கியூட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுது. அதனால் வீட்டில் இருக்கிற மற்ற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் மின் சாதனங்கள், மின்சார சாதனங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படுது. இதுதான் வந்து ஃபியூஸ் ஒயர் மின் உருகு இலையோட அதாவது பயன்கள், மின் உருகியோட பயன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு you have learned about a fuse wire in section. An MCP is switching device which can be activated automatically as well as manually.
இந்த எம்சிபி அப்படிங்கிறது ஒரு சுவிட்சிங் டிவைஸு. ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் வச்சுக்கலாம் அல்லது மேனுவலாகவும் நம்ம ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு டிவைஸ் தான் எம்சிபி. இதுக்கு முன்னாடி அந்த சர்க்கியூட்டில் இருக்கிற டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பேனல்லேருந்து உங்களுக்கு மெயின் பாக்ஸுக்கு சர்க்கியூட்டு கரண்ட்டு கிடைக்கும். அதிலிருந்து அடுத்த பார்ட்டு மீட்டர்லேருந்து மெயின் சுவிட்ச் அங்கே சர்க்கியூட்டில் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மற்ற எல்லா பகுதிகளுக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோட ஃபங்க்ஷனு அண்டு டயக்ராம். which is attracted by an electromagnet. இந்த எம்சிபி அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னட்டோட அட்டாச் ஆகிருக்கும். when an excess current pass through the circuit, அதிகப்படியான கரண்ட்டு பாஸ் ஆகிறப்ப இது சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிடும். hence the circuit is broken and the production of the appliance is ensured. அதாவது இப்போ ஃபியூஸ் ஒயருக்கு என்ன ஃபங்க்ஷனோ அதே தான் எம்சிபிக்கும். ஃபியூஸ் ஒயரும் அதாவது ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி உள்ள அந்த அலாய் அல்லது மெட்டலில் தான் ஃபியூஸ் ஒயரை மேக் பண்ணுறாங்க. அதனால சீக்கிரமாக அது ஓவர்லோட் ஆகிறப்ப உருகி கனெக்ஷனை கட் பண்ணிடும். அப்படி கட் பண்ணுறதுனால சர்க்கியூட்டும் அதே மாதிரி ஹோமில் இருக்கக்கூடிய மற்ற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸும் சேஃபாக பாதுகாக்கப்படுது. அதே சேம் ஃபங்க்ஷனை தான் இந்த எம்சிபியும் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் அதோட ஃபங்க்ஷனும் அதே தான். அதாவது சர்க்கியூட்டையும் வீட்டில் இருக்கிற ஹோம் அப்ளையன்ஸையும் பாதுகாக்குது. அதுதான் எம்சிபியோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு, the electricity is brought to houses by two insulated wires. Out of these two wires, one wire has a red insulation and called a leaf wire. The other wire has based on the black insulation and is called neutral wire. இப்போ டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் பார்த்திங்கன்னா 2 wires இருக்கும். ஒன்று நியூட்ரல் ஒயர், அது ரெட் கலராக இருக்கும். அதர் ஒன் இஸ் பிளாக் கலரு, அது நியூட்ரல் ஒயர். The electricity supplies to your houses actually alternating current having an electric potential 220 volt. இப்போ நம்ம டொமஸ்டிக் சர்க்கியூட்டோட பொட்டன்ஷியல் அதாவது மின்னழுத்தம் வேறுபாடு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 220 வோல்ட்டு. The leaf wire and the neutral wire enter into a box. The leaf wire and the fuse wire connected with the leaf wire. After electricity meter, these wires enter into the main switch, which is used to discontinue the electricity supply whenever required. After the main switch, these wires are connected to leaf wire of two separate circuits. Out of these two circuits, one circuit is of 5 ampere rating, which is used to run the electric appliances with a lower power rating such as tube lights, bulbs and fans. அதாவது இந்த லீவ் ஒயரோட கனெக்ட் பண்ணியிருக்கிற மெயின் பாக்ஸ்லேருந்து 2 ஒயர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது லீவ் ஒயரோட கனெக்ட் ஆகிருக்கும். அவுட் ஆஃப் 2 சர்க்கியூட்ஸ், இதில் பார்த்திங்கன்னா 2 சர்க்கியூட்ஸ் இருக்கும். ஒன்று 5 ஆம்பியர் ரேட்டிங்கில் இருக்கும், இன்னொன்று 15 ஆம்பியர் ரேட்டிங்கில் இருக்கும். இந்த 5 ஆம்பியர் ரேட்டிங்கில் இருக்கிறதெல்லாம் அதாவது சின்ன சின்ன அப்ளையன்சஸ், ஃபேனு, லைட்டு, பல்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி 15 ஆம்பியர் ரேட்டிங் கரண்ட்டு பாஸ் ஆகிற சர்க்கியூட்டில்
அதாவது என்ன அப்படின்னா ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரி கொஞ்சம் மோட்டரைஸ்டு இருக்கிற அப்ளையன்சஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். It should be noted that all the circuits in a house are connected to parallel. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ நம்ம டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் பேரலல் கனெக்ஷன்ஸை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இப்போ பேரலல் சர்க்கியூட் கனெக்ஷனில் நமக்கு எந்த பார்ட் வேணுமோ அதை மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி கண்டினியூ ஆகும். ஆஃப் பண்ணிட்டோம்னா அது எனர்ஜி போகாமல் கட் ஆகிடும். தேவையான பார்ட்டுக்கு மட்டும் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணலாம். அதனால தான் பேரலல் சர்க்கியூட்டை டொமஸ்டிக் இந்த சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு டிவி வேணும் அப்படின்னா டிவி சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அதுக்கு மட்டும் கரண்ட்டு வரும். லைட்டு வேணுன்னா லைட்டு, ஃபேனுன்னா ஃபேனு, அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கான கரண்ட்டு மட்டும் பாஸ் ஆகும். ஆனால் சீரியஸில் அப்படி இல்லை. மொத்த சர்க்கியூட்டுமே ஒரே லூஃபாக கனெக்டாக இருக்கிறதுனால மொத்தமாக கரண்ட்டு பாஸ் ஆகிட்ருக்கும். நீங்கள் எந்த ஒரு இடத்துல நீங்கள் ஆஃப் பண்ணிங்கனாலும் மொத்த சர்க்கியூட்டும் ஆஃப் ஆகிடும். அதனால தான் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் பேரலல் கனெக்ஷனை பயன்படுத்துகிறாங்க. One more advantage of parallel connection of circuit is that each electric appliances get an equal voltage. Next நம்ம பார்க்க போகிறது do you know. In India, domestic circuits are supplied with an alternating current or potential difference 220 to 230 volt and frequency is 50 Hz. அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு பயன்படுத்துகிற மின் சுற்றில் 220 230 வோல்ட் வரைக்கும் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ணுறோம். அதோட ஃப்ரீக்வென்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 Hz அப்படின்னு சொல்கிறோம். அதாவது யூஎஸ்ஏ போன்ற கண்ட்ரீஸில் யூஎஸ்ஏ அண்ட் யூகே போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் சர்க்கியூட்டுக்கு சப்ளைடு ஆல்ட்ரேட்டிங் கரண்ட் பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது 110 to 120 வோல்ட்டு. அதோட ஃப்ரீக்வென்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 Hz. இந்தியாவில் பயன்படுத்துகிற வீட்டு உபயோக மின்சுற்றில் 220 230 வோல்ட் வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். மின்னழுத்த வேறுபாடு உள்ள கரண்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அதோட அதிர்வெண் ஃப்ரீக்வென்சி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 50 Hz. அதே மாதிரி யூஎஸ்ஏ, யூகே, அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் சர்க்கியூட் சப்ளைக்கு அதாவது 110 120 வரைக்கும் வோல்டேஜை பயன்படுத்துகிறாங்க. அதோட ஃப்ரீக்வென்சி அதிர்வெண் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 60 Hz.